ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் வந்து நம்ம பார்க்க போறோங்க. இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான க்ரீம் தாங்க. இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீம். இது எப்படின்னா, பழமையான அந்த அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ராணிக்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பளபளன்னு இருக்கும் இல்லையா? கண்ணாடி மாதிரி எந்த ஒரு மார்க்குமே இருக்காது. இந்த ராணிக்கெல்லாம் யூஸ் பண்ண ஒரு சீக்ரெட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. வீடியோவ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீட்ல ரெடி பண்ண நல்ல சுத்தமான பசு நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 3, 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாவே போதும். ஸோ நீங்க கடையில வாங்குறத விட, வீட்ல வந்து நீங்க ரெடி பண்ணி இந்த மாரி செஞ்சீங்க அப்படின்னா, இன்னுமே நேச்சுரலா இருக்கும். ஸோ அந்த க்ரீம ரெடி பண்றதுக்கு முக்கியமா வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது வந்து காப்பர் பாத்திரத்தில செஞ்சா இன்னுமே நல்லது. என்கிட்ட காப்பர் பாத்திரம் இல்லாதங்காட்டி நான் சில்வர்லேயே ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்ககிட்ட காப்பர் பாத்திரம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா காப்பர் பாத்திரத்தில செய்யுங்க. அது இன்னுமே நல்லா ஸ்கின்னுக்கு க்ளோ குடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காப்பர்ல இருக்கக்கூடிய சத்துக்களுமே அந்த க்ரீம்ல வந்து இழுத்துக்கும். ஸோ நான் வந்து ஒரு க்ரீம் வந்து ஒரு 3, 4 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி அ நெ நெய் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து ஒரு ஒரு டம்ளரோ இல்ல வந்து ஒரு பவுல் மாரி இந்த மாரி ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு நீங்க சுத்தணும். இது கூட வந்து நல்லா சுத்தமான குடிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணி, போர் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. நீங்க ஆரோ வாட்டர் இருந்தா அந்த அந்த தண்ணிய யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து 2ல ஏதோ ஒரு தண்ணியோ, ரோஸ் வாட்டரோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த நெய்ய வாஷ் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி இந்த பவுல வச்சுட்டு நல்லா சுத்திக்கிட்டே இருங்க. சுத்திக்கிட்டே இருக்கும்போது தண்ணியும், நெய்யும் ஒண்ணா சேராது. அதனால தண்ணி வந்து தனியா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நெய் வந்து இது மூலமா வாஷ் ஆயிரும். இந்த தண்ணி மூலமா வாஷ் ஆயிட்டு, ஒரு 2 செகண்டுக்கு வந்து நல்லா சுத்திக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா, இந்த தண்ணிய வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. கீழ ஊத்திருங்க. ஊத்திட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்தி நல்லா 100 டைம் இதே மாதிரி 100 டைம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து டைம் ஆகும். ஸோ நம்ம உடம்புமே ரொம்ப பெயினா இருக்கும். இதெல்லாம் மீறி நீங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது, ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகும். அந்த க்ரீம் வந்து உங்க ஸ்கின்னோட கலர், ஸ்ட்ரக்சரையே மாத்தப் போகுது. உங்க ஸ்கின்னோட கலர மாத்தப் போகுதுன்னு அந்த க்ரீம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணக்கூடியதா இருந்தாலும், நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இந்த க்ரீம ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்குங்க. இந்த க்ரீமே வந்து நான் இப்ப ரெடி பண்ணிக்கூடிய இந்த அளவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துக்கு மேலேயே வரும் தாராளமா. ஸோ நீங்க இன்னுமே அதிகமா ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 மாசம், 4 மாசம் வரைக்கும் கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு நீங்க கடையில போய் நீங்க நெறைய விலை குடுத்து க்ரீம்லாம் வாங்கி, மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்றதுக்கு, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வீட்ல ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்கலேருந்து பொறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் கூட இத யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஆகாது. இதில வேற எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ணல முக்கியமா. ஸோ ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோங்க. நெய் மட்டும் நீங்க வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கனாவே போதும். இதில வேற எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ண கிடையாது. இப்ப பாருங்க, நான் நல்லா வந்து சுத்திக்கிட்டே இருந்திருக்கேன். தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, நல்லா அந்த பழைய தண்ணிய வந்து வேற ஒரு பவுல்ல வந்து மாத்திருங்க இந்த மாதிரி. தனியா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து இந்த பழைய தண்ணி, சுத்துன தண்ணிய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த ஆரோ வாட்டர் தண்ணிய வந்து ஊத்தி மறுபடியும் பண்ணுங்க. இத வந்து நான் 100 டைம் வாஷ் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா மறந்துரும். நம்மளுக்கு கவுண்ட் வந்து வச்சுக்க முடியாது மைண்டுக்கு. ஸோ, அதனால மெமரியா இருக்கட்டும், ஒரு ஞாபகமா இருக்கட்டும்ன்ட்டு நான் வந்து சுண்டல வந்து ஒரு 100 சுண்டல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, ஒவ்வொரு டைமும் வாஷ் பண்ணும்போதும் நான் ஒவ்வொரு சுண்டல் எடுத்து இன்னொரு பவுல்ல போட்டு இந்த மாரி கணக்கு நான் எண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மறந்துரும் இல்லையா? நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால இந்த மாரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு, ஒரு சுண்டல் எடுத்து இன்னொரு பவுல்ல போட்டோம்னா, ஸோ இன்னைக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி நம்மளுக்கு தெரியும். அதனால தான். ஸோ தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நெய் நல்லா வாஷ் ஆகி வரும். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாரி சுத்திக்கிட்டே இருந்துட்டு, நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த தண்ணிய மறுபடியும் அந்த பவுல்ல மாத்திட்டு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணிய ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 100 டைம் பண்ணுங்க. 100 டைம் பண்ணாவே இந்த இந்த நெய் வந்து இந்த மாரி இருக்காது. நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும்.
ஸோ சில பேர் யோசிப்பீங்க, என்னடா நெய்யெல்லாம் எப்படி ஃபேஸுக்கு போடுறது? வழவழன்னு இருக்காதா? இத எப்படி போட்டுட்டு ஒரு மாதிரி நெய்யோட வாசம் அடிக்கும். வழவழன்னு ஒரு எண்ணெய் பிசுக்கா இந்த மாரி நெறையா கொஸ்டின் உங்க மண்டைக்குள்ள ஓடும் இல்லையா? கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம மூஞ்சில நெய் போட்டுருக்குமா? அப்படின்ற மாரி நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா, போட்டுருக்க கொஞ்சம் 1% கூட நம்மளுக்கு இது என்னாச்சு ஃபேஸ்ல போட்டுருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். எந்த ஒரு கிரீஸினஸுமே இருக்காதுங்க. நார்மலா வந்து நீங்க லைட்டா உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, நீங்க நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா, நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க கண்ணாடில பாருங்க. உங்க ஸ்கின் வந்து நேச்சுரலா ஒரு க்ளோ குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ குடுக்கும். அதாவது கண்ணாடி மாதிரி இந்த கன்னங்கள் 2ம் நல்லா மின்னும். ஷைனிங்கா இருக்குங்க. ஆனா தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு பிசுபிசுக்குமே இருக்காது. நம்ம ஒரு நெய் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கோன்ற மாரி ஃபீலே இருக்காது. அவ்ளோ ஸ்மூத்தா, ஷைனிங்கா இருக்கும். இத நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது, உங்க ஸ்கின்ன நீங்க பார்க்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ குடுக்கும் உங்களுக்கு. உங்களோட கலருமே வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். நீங்க பொறந்த குழந்தைங்கள்லேருந்தே இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டே வரும்போது, எவ்வளோ கருப்பான குழந்தைங்களா இருந்தாலுமே நல்லா வந்து ஃபேர் ஆவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முக சுருக்கங்கள்லாம் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஸோ இப்போ 30 வயசுல இருக்கிறீங்க, இந்த கிரீமை யூஸ் பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு வந்து 30 வயசு தாண்டி உங்களுக்கு ஸ்கின் போகவே போகாது. ஏன்னா, அவ்ளோ சூப்பரா அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்கும். உங்க ஸ்கின்ன பார்க்கறதுக்கு 30 வயசு ஆளுங்களா இவைங்க அப்படின்ற மாரி ஷாக் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கிரீம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, உங்க ஸ்கின்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ நான் சொல்றது வந்து எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியல. நீங்க இத ட்ரை பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் இந்த கிரீமோட மகிமைய நீங்க அப்பதான் புரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு கிரீம் தாங்க. ஸோ இந்த மாரி பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு 20 டைம் வாஷ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். 10, 20 சுண்டல வச்சு நான் கணக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாரி வந்து சுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அந்த தண்ணி பழைய தண்ணிய ஊத்திட்டு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ஸ்கின்னோட கலருமே ரொம்ப டல்லா இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த க்ரீம மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து 1 வாரம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்க பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க, "உங்க ஃபேஸுக்கு என்ன போடுற நீ?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் நல்லா வந்து ஸ்மூத்தா மாறும். நம்மளுக்கு பயமே இருக்காது. நமக்கு ஏதாவது கெமிக்கல் கிரீம் வாங்கி இன்ஸ்டன்ட்டா வெள்ளையாக போறோம் அப்படின்னு ஒரு கிரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போதைக்கு நம்ம வெள்ளை ஆயிடுவோம். இருந்தாலுமே அதில எவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தா உங்க ஸ்கின் வெள்ளையாகும். அவ்வளோ கெமிக்கல்ஸும் உங்க ஸ்கின்ல பட பட இன் இப்போதைக்கு நல்லாயிருக்கும் உங்க ஸ்கின்னு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா உங்க ஸ்கின்ன வந்து நல்லா வந்து ரொம்ப கருப்பாக்கி விட்டுரும். ஸோ ரொம்ப டேமேஜ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாரி வீட்ல நேச்சுரலான பொருள். அந்த காலத்துல இருந்தே நெய் இருக்குது இல்லையா? அந்த நெய்ய வச்சு தான் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இத வந்து ஒரு டைமாவது லைஃப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பவே மாட்டீங்க. அவ்ளோ சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். உங்க ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட்டா க்ளோ ஆகும். இப்ப நான் 100 டைமும் வாஷ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த க்ரீம். இந்த நெய் வந்து நெய் மாரியே இல்ல. நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரீம செஞ்சு முடிக்கும்போது, உங்க உடம்பு வந்து அவ்ளோ பெயினா இருக்கும். ஸோ, அந்த பெயின் எல்லாம் தாண்டி இந்த கிரீம நீங்க ரெடி பண்ணி, நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த இருந்த வலி எல்லாமே மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரிசல்ட் செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப்ல ஒரு டைமாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ, வந்து நீங்க ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ, வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.